ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7th தமிழில் இயல் 4 தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இயல் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க பாலமித் டிஎன்பிசி அகாடமி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. தமிழுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 6th தமிழ் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும், 7th தமிழ் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த 3 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 4வது இயல் பாருங்கள் சரிங்களா. ஸோ தொடர்ந்து இப்போ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. ஸோ வரிசையாக படிங்க. ஸோ இந்த வார டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7th தமிழ் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும் சரிங்களா. படித்து வந்து 200 கொஸ்டின் வைப்பேன், 200 கொஸ்டினையும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ தமிழில் 100 கொஷின் கிட்டே கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. 6th 7th 8th கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்பாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இயல் 4 பார்க்கலாமா. ஸோ இயல் 4ல் ஃபஸ்ட்டு சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலங்கரை விளக்கம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலங்கரை விளக்கம். ஸோ பாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ இந்த கலங்கரை விளக்கம்ன்றது எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் சரிங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில், அதாவது இவருக்கு முன்னாடி அந்த கடியலூருன்றது என்னதுன்னா ஒரு ஊரோட பேர் சரிங்களா. ஸோ கடியலூருன்றது அந்த ஊரில் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இயற்றியிருக்கார். ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா. இவர் இயற்றிய நூல்கள் எதில் இருக்குதுன்னா 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை இந்த நூலில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். என்னது பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் இளந்திரையன் சரிங்களா. ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் வந்து நமக்கு என்னது பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த கலங்கரை விளக்கம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை சரிங்களா. பெரும்பானாற்றுப்படையின் தலைவர் யார்? தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்கலாம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. தொண்டைமான் இளந்திரையன். ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா 346 முதல் 351 உள்ள அடிகள் தான் நமக்கு வந்து இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பானாற்றுப்படையில் இருக்கிறது சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் என்னது ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்னது ஒரு புலவர் வந்து பரிசு பெறுவதற்காண்டி பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக இந்த பாடல் வந்து பாடி மன்னர்கிட்ட வந்து பரிசு பெற்று சென்றிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ரொம்ப 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 முக்கியம். இது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது 10 பாட்டு நூல்கள்னால் என்ன, ஸோ 10 பாட்டு நூல்கள் அதோட ஆசிரியர் யார், இந்த மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலுமே தொடர்ந்து அப்படியே வரிசையாக பார்ப்போம். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 10 பாட்டு நூல்கள் மட்டும் என்னென்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாததில் கொடுத்து கூட கேட்கலாம் சரிங்களா. என்னென்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பாட்டு பார்க்கலாமா. பாட்டு பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவினீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஸோ இதுதான் பாடல் சரிங்களா. சின்ன பாடல் தான், அதனால் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே படிச்சிருங்க சரிங்களா. ஸோ இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், வானம் ஊன்றிய அதாவது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா எப்படி நீங்கள் அந்த பாட்டோட கருத்து என்ன, அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்னா கலங்கரை, அதாவது கடலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கடலுக்கு பக்கத்துலையுமே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த கலங்கரை விளக்கம் எதுக்கு உதவுதா, கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு நைட்டில் போவாங்க பாருங்கள். ஸோ மீன் பிடிச்சிட்டு வழி தெரியாதவங்க, ஏன்னா கடல் ரொம்ப பெரியதில்லை. ஸோ நம்ம கடலில் போயிட்டோம்னா அந்த கலங்கரை விளக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு வழி தெரியாது. ஸோ அந்த கலங்கரை விளக்கத்தில் வந்து ஒரு லைட் எரியும். ஸோ அந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு தான்
அவங்க இந்த வழியாக தான் நம்ம போகணுன்றதை அந்த கலங்கரை வெளிச்சத்தை வச்சு நம்ம வந்து அந்த பாதையை வச்சு கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கருத்தை தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாடல் வடிவில் இருக்குது. ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வானம் ஊன்றிய மதலை போல. வானம் ஊன்றிய மதலை போலனா கலங்கரை விளக்கமானது எப்படி இருக்கும்னா, அதாவது வானம் வந்து கீழே விழுந்து விடாமல் அதை தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல் வந்து எது தோற்றமளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம். ஸோ அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்டாக வானம் ஊன்றிய மதலை போல இந்த கலங்கரை விளக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி. ஸோ ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னினா இங்கே பாருங்கள், மதலைனா என்னதுன்னா தூண். சரிங்களா? மதலைனா என்னது? தூண். ஸோ அடுத்த லைன் பாருங்கள், ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி. சென்னினா என்னதுன்னா உச்சின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை வந்து எதுனா இந்த கலங்கரை விளக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கத்தில் ஏணி போட்டெல்லாம் ஏற முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உயரமாக வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, விண்புற நிவந்த வேயா மாடத்து. எனது விண்புற நிவந்த வேயா மாடத்து, அதாவது வேயப்படாமல், ஸோ வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை வந்து இது உடையது. என்னது? கலங்கரை விளக்கம் எப்படின்னா சாந்து போட்டு பூசியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா விண்ணை முட்டும் அளவுக்கு அது வந்து உயரமானதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. நெகிழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீச்சுடர்னு அர்த்தம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சொற்பொருள்லாம் பார்த்திங்கன்னா பொருந்தாததில் கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். நெகிழினா என்னதுன்னா தீச்சுடர். சரிங்களா? ஸோ இரவில் மாட்டிய தீச்சுடர் போலன்னா, அதாவது அந்த மாடம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இரவில் ஏற்பட்ட எரியும் விளக்கை தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழினா தீச்சுடர். அதாவது அந்த கலைஞர் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா தீச்சுடர் போல் காட்சி அளிக்குமா. ஸோ அதை பார்த்து தான் கப்பலில் வழி தெரியாமல் திரியிறவங்களாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் வருவாங்களாம். சரிங்களா? ஸோ அடுத்த லைன் பாருங்கள், உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது கடலில் பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் கலங்கும் மரக்கலங்கள் தான். என்னது? கடலில் பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் அலையும் கப்பல்களில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் இதை நோக்கி அந்த வெளிச்சத்தை நோக்கி வருவாங்க. ஸோ அதைத்தான் என்னது உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உறவு நீர்னா என்னதுன்னா பெருநீர் பரப்புன்னு அர்த்தம். பெருநீர் பரப்புனா என்னது? கடல் நீர் பரப்பை தான் சொல்கிறாங்க. அழுவம்னா என்னதுன்னா கடல். ரொம்ப ரொம்ப முக்கியம், வித்தியாசமாக இருக்குதா? அழுவம்னா என்னதுன்னா கடல்னு அர்த்தம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரையும்னா என்னதுன்னா அழைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்பட்டதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேயா மாடம்னு சொல்லுவாங்க. திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப திண்ணமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப திண்ணமானா ரொம்ப அடர்த்தியாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? பாட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க, ஞாபகம் இருக்காது, அது எப்பயுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? மதலைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தூண். சென்னினா என்னதுன்னா உச்சி. நெகிழினா என்னதுன்னா தீச்சுடர். உறவு நீர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. அழுவம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடல். சரிங்களா? அழுவம்னா என்னது? கடல். ரொம்ப முக்கியம், இதை வந்து வித்தியாசமாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. கரையும்னா அழைக்கும். வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், புக் பேக் பார்க்கலாமா? ஸோ புக் பேக் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? வேயா மாடம் எனப்படுவது என்னது? வேயா மாடம்ன்றது வைக்கோலால் வேயப்படுவது. சரிங்களா? என்னது? வைக்கோலால் வேயப்படுவதை தான் என்னது வேயா மாடம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து உறவு நீர். அழுவம்னா என்னது? கடல். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அழுவம்னா என்னதுன்னா கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குவன எதுனா மரக்கலங்கள். சரிங்களா? என்னது? மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்னது? ஸோ தூண்னா என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா மதலைன்னு வரும். சரிங்களா? ஸோ தூண்னா என்னது? தூணை வந்து மதலைக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சென்னினா என்னது? உச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ கலங்கரையை தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், பாட்டிலே சொன்னோமா, வானம் மூன்றிய மதலை போல. மதலைன்றது எது? ஒரு தூண். சரிங்களா? இப்போ மதலைனா என்னது?
தூண்னா என்னது மதலை. ஸோ சொல்லும் பொருள் தான் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தூண்னா மதலை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்க்கலாமா? அவ்வளோதான். அடுத்த பாட்டு பாருங்கள், கவின் மிகு கப்பல். ஸோ அடுத்த பாட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கவின் மிகு கப்பல். ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இந்த பாடலை எழுதியவர் யார்? மருதன் இளநாகனார். இந்த பாடலை எழுதியது யார்? மருதன் இளநாகனார். ஸோ அது யாருன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நூல்வழி பார்த்துட்டு வந்துடுவோமா? ஸோ இங்கே பாருங்கள், மருதம் இளகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர்களுள் ஒருவர் தான் இவர், மருதன் இளநாகனார். இவர் பார்த்தீங்கன்னா கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் எதில் பாடியிருக்காரு? கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையுமே இவர் தான் பாடியிருக்காரு. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் இவர் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் பேர் இளநாகர் தான். மருதத்திணை பாடுவதில் வல்லவராக இருக்கனால இவர் மருதன் இளநாகனார்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். அகநானூறு பார்த்தீங்கன்னா இது என்ன பாடல்? அகநானூறு சரிங்களா. அந்த கவின்மிகு கப்பல்ன்றது அகநானூறு சரிங்களா. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஸோ என்னது? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ரொம்ப முக்கியம், இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். என்னது? இந்நூலினை நெடுந்தொகை, அதாவது அகநானூருக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா நெடுந்தொகை. ரொம்ப முக்கியம், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. இந்நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா. ஸோ 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னு ரொம்ப முக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, 8 தொகை நூல்களில் முதல்ல இருக்க நூல் என்னன்னு கூட டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது? நற்றிணை சரிங்களா. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா 8 தொகை நூல்கள் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பாட்டு ரொம்ப முக்கியம். பாட்டோட அர்த்தம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் சரிங்களா. மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ பாட்டு பாருங்கள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல. என்னது? பெருங்கடல் நீர் இடை போல. ஸோ உருனா என்னது? உருனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகுன்னு அர்த்தம் சரிங்களா. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். உருனா என்னதுன்னா அழகு. போலனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளக்க சரிங்களா. போலனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளக்க. ஸோ உலகம் பார்த்தீங்கன்னா புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாயின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னது? நாவாய் பார்த்தீங்கன்னா, நாவாய்னா என்னது? கப்பல் சரிங்களா. ஸோ நாவாயின்றது என்னது? கப்பல். ஸோ கப்பல் பார்த்தீங்கன்னா அதாவது இடம்பெயர்ந்தது, அழகு பொருந்திய, அதாவது உலகத்தை நோக்கி புடைபெயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி அழகு நிறைந்த தோற்றத்தை உடையது தான் எதுன்னு சொல்கிறாங்க? இந்த நாவாயின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ கப்பலை பற்றி தான் இதில் சொல்ல வராங்க. கப்பல் எப்படி இருக்கும்னா உலகத்தையே சுற்றி, அதைத்தான் புடைபெயர்ந்ததுன்னு உலகம் புடைபெயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ கப்பல் உலகத்தையே சுற்றி வளம் வருதுல. ஸோ கப்பல் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தையே, கடலில் பார்த்திங்கன்னா உலகத்தையே அழகு பொருந்திய, உலகத்தையே சுற்றி வளம் வரும் அழகான தோற்றம் பொருந்தியது தான் எது? இந்த கப்பல்னு சொல்கிறாங்க. ஸோ இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைவு செல்லல் இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமணல் அகன் துறை நீகான் பாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய. ஸோ இதில் பாருங்கள், வங்குல்னா என்னதுன்னா காற்று, நீகான்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாவாய் ஓட்டுபவனுக்கு பேர் தான் என்னதுன்னா நீகான்னு சொல்கிறாங்க. என்னது? நீகானுக்கு பேர் நாவாய் ஓட்டுபவன் சரிங்களா. ஸோ வங்கம்னா என்னது? கப்பல், நமக்கு தெரிஞ்சது தான். எள்ளுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பகல், எல்லையும் இரவும் எல்லையும் இருக்கா. ஸோ இரவும் பகலையும் தான் இரவும் எல்லையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எள்ளுனா என்னதுன்னா பகல். ஸோ கோடு உயர்ன்னு பார்த்தீங்கன்னா கரை உயர்ந்தன்னு அர்த்தம். மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். ஸோ மாட ஒல்லெறிக்கு ஒல் எரின்னு இருக்கா, கடைசி லைனில் மாட ஒல் எரின்னு இருக்கா. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா
ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ அழகான கப்பல் வந்து உலகத்தையே சுற்றி தோற்றமுடைய அழகான உலகத்தையே சுற்றுறது எதுனா அந்த கப்பல்னு சொல்கிறாங்க. அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும்னு சொல்கிறாங்க. என்னது அந்த கப்பல் பார்த்திங்கன்னா தமிழ் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப வந்து உயர்த்தி தான் சொல்லும் சரிங்களா. உயர்த்தி மிகப்பட தான் கூறுவாங்க சரிங்களா. அதைத்தான் தமிழ்னே சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கப்பல் பார்த்திங்கன்னா அலை வீசும் பெரிய கடலோட நீரை வந்து பிளந்து கொண்டு செல்லும்னு சொல்கிறாங்க. இரவும் பகலும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவை அசைத்து கொண்டே செல்லும்னு சொல்கிறாங்க சரிங்களா. உயர்ந்த கரையை உடைய மணல் பார்த்திங்கன்னா மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் பார்த்திங்கன்னா திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை வந்து செலுத்திட்டு வருவான். இது கலங்கரை விளக்கத்தின் வழிகாட்டுதலால். ஸோ அங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த அழகிய கப்பல் உலகத்தையே சுற்றும் சரிங்களா. உலகத்தையே சுற்றக்கூடிய அழகு பொருந்திய தோற்றமுடையது எதுனா அந்த கப்பல் சரிங்களா, நாவாய். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி போகுதான், கடல் நீரையே பிளந்து கொண்டும் செல்லுமா. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவது லைனுக்குரிய அர்த்தம் என்ன, இரவு பகலும் ஒரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றுக்கு ஏற்ப நாவாய் வந்து, அதாவது அந்த நாவாய்னா என்னது, கப்பல் வீசுகின்ற காற்றுக்கு ஏற்ப அந்த கப்பல் அசைந்து செல்லும்னு சொல்கிறாங்க. அடுத்த லைனுக்கு என்ன சொல்கிறாங்க, அதாவது உயர்ந்த கரையை உடைய, அதாவது என்னது கடலில் பார்த்திங்கன்னா அந்த மணல் உயர்ந்து இருக்குமா. ஸோ உயர்ந்த கரை அந்த மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை ஒழுக்கு, அதாவது கலங்கரை விளக்கம் எப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்குமா. ஸோ அந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் ஸோ நாவாய் ஓட்டுபவன் நாவாய் அதாவது கப்பலை வந்து அந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து வருவான்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 லைனுக்கான அர்த்தம் தான் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிச்சிங்கன்னா சரிங்களா. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். உருனா என்னது அழகு, போலனா பிளக்க, வங்கூல்னா என்னதுன்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா என்னது கப்பல், எல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒள்ளேரினா கலங்கரை விளக்கம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செயல் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கான அர்த்தம் பார்க்கலாமா. ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்க்கலாமா. ஸோ இயற்கை வங்கூல், வங்கூல்னால் என்னன்னு பார்த்தோம், இங்கே பார்த்தோமா. வங்கூல்னால் என்னது காற்று சரிங்களா. வங்கூல்னால் என்னது காற்று, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். மக்கள் எதில் ஏறி வெளிநாட்டுகளுக்கு சென்றனா வங்கத்தில் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். வங்கம்னா என்னது கப்பல் சரிங்களா. வங்கத்தில் ஏறி வெளிநாடு சென்றனர். புலலால் நாற்றமுடையதாக அகநாறு கூறுவது எது, புலலால் நாற்றமுடையதாக அகநாறு கூறுவது மணல் சரிங்களா. புலலால் ஒரு தடவை பார்த்துக்கலாம். புலலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் கடல் சரிங்களா. மணல் வராது, கடல் வரும். எனது கடல் வரும். புலலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல். ஸோ பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், பெருமை கூட்டல் கடல் வரும் சரிங்களா. ஸோ இன்று கூட்டல் ஆகி, இது எப்படி பிரிக்கலாம், இன்று ஆகின்னு வரும் கரெக்டாக. ஸோ எதுகை இடம்பெறாத இணை, ஸோ இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் எதுகை இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எதுகைனா என்னது, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ பாருங்கள், இரவு இயற்கை, இதில் 2ஆம் எழுத்து வேறையாக இருக்குது. மற்றதில் எல்லாத்துலேயுமே 2ஆம் எழுத்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், வங்கம். ஸோ வங்கம்னா என்னது, கப்பல் சரிங்களா. வங்கம்னா என்னது, கப்பல். ஸோ அடுத்தது பாருங்கள், நீகான்னா என்னதுன்னா நாவாய் ஓட்டுபவன் தான் நீகான்னு சொல்லுவாங்க. எள்ளுனா என்னது, எள்ளுனா பகல்னு அர்த்தம். மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், தமிழரின் கப்பற்கலை. ஸோ அப்போ இந்த இயல்லே பார்த்திங்கன்னா கப்பலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ கப்பலை பற்றி தான் இந்த இயல் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த செயலில் என்ன இந்த உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா.
ஸோ நுழையும் முன்னில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள், பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. பயணம் வந்து பார்த்திங்கன்னா தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம்னு 3 வகைப்படும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். அதாவது நம்ம வந்து சின்ன வயசுலேயே விளாண்டுருப்போம். மழை நீரில் பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து காகிதம் செஞ்சு ஸோ அந்த தண்ணியில் வந்து விட்டு விளாண்டுருக்கோம். ஸோ அதைத்தான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு நம்ம ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர், மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலான்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். என்னது, நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையானது எதுவா? தொல்காப்பியம். ஸோ அந்நூல் பார்த்திங்கன்னா முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. ஸோ தொல்காப்பியம் கடற்பயணத்தை எப்படி குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். ஸோ இந்த பாயிண்ட் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர். ஸோ தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடியே என்னது, தமிழர்கள் கடற்பயணம் அதான் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஸோ இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பது இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. என்னது, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதற்கு எந்த நூல் வந்து கூறுகிறது? பட்டினப்பாலை கூறுகிறது. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்து வந்து ரொம்ப முக்கியம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை எது கூறுதான்? அகநானூறு கூறுதான். இது வந்து என்னது, நம்ம போன பாட்டில் பார்த்தோம். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதனையே பதிற்றுப்பத்து சொல்லுதான், சரிங்களா. என்னது, பதிற்றுப்பத்து என்னும் நூலும் இதைத்தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பாருங்கள். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு இதோட நூல் என்ன, இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நூலில் சேந்தன் திவாகரம், சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதன் மூலம் தமிழர்கள் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பது தெரிய வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். ஸோ நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பாகங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். ஸோ தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். ஃபஸ்ட்டு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பறவைகள் தவளைகள் அதாவது மீன் இதை பார்த்து தான் ஸோ நம்மளும் துடுப்பு போட்டு நீந்தணும், அந்த கப்பலை மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து நீந்தணுன்றதே கண்டுபிடிச்சிருக்கான், சரிங்களா. ஸோ அதைத்தான் அதை வந்து கட்டுமரங்களாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக வந்து பயன்படுத்தியிருக்கான். ஸோ உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அது வந்து தோணின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. என்னது, உட்பகுதி தோண்டப்பட்டவைன்றனால அதை வந்து தோணின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. சிறிய நீர்நிலைகளை கடக்க எது பயன்படுத்தியிருக்காங்க? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து களம், மங்கம், நாவாய் முதலியவை பெரிய அளவில் வந்து பயன்படுத்தினவை, சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், சரிங்களா.
தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்ந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸில் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கப்பல் கட்டும் கலையை பாருங்கள். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்திருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். என்னது, கப்பல் கட்டும் கலைஞர்களை எப்படி சொல்லியிருக்காங்க? கம்மியர்னு சொல்லியிருக்காங்க. இதனை பார்த்திங்கன்னா களஞ்சை கம்மியர் வருகென கூயி என்று எந்த நூலில் இருக்குதா? மணிமேகலை அடியால் அறியலான்னு சொல்கிறாங்க. இந்த லைனை கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்காங்க. கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை தான் கப்பல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னது, பக்கத்தில் போகிறதுக்கு இந்த மரங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். என்னது, மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி என்னன்னு சொல்கிறாங்களா? வெட்டுவாய். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். கண்ணடைனா என்னதுன்னா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை தான் என்னதுன்னா கண்ணடைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். ஏன்னா நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. இவற்றை தச்சுமுலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர், சரிங்களா? இதில் கணக்கிட்டிருக்காங்கன்னா தச்சுமுலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டிருக்காங்க. ஸோ பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு, சரிங்களா? ஸோ பெரிய பக்கத்தை எப்படி வடிவமைக்கிறாங்களா? யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைச்சிருக்காங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு முதலியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி அந்த ஆணிகளை அரைஞ்சிருக்காங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க. இதனால் கப்பல்கள் பார்த்திங்கன்னா பழுதடையாமல் நெடுங்காலம் உழைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இம்முறையே பார்த்திங்கன்னா இத்தாலிய நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயனை வியந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த முறையை யார் பாராட்டியதுன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ, சரிங்களா? இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆணிகளை தொகுதி என்று சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோங்க பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று யார் கூறியிருக்கா? வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்களுக்கு தான் என்னென்னு பேருனா பாய்மர கப்பல்கள். ஸோ பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், கானா பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்திருக்குது. அஞ்சானு கயிறு, என்னது, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடி பாய்ங்கயிறு என்பனலாம் இதில், சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பொருந்தாதில் கொடுத்து கூட கேட்பாங்க. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரபிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுது, சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கப்பலின் உறுப்புகள். கப்பலில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சில. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் என்னதுன்னா எறான்னு சொல்லுவாங்க. எறானா என்னதுன்னா அடிமரம். குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? குறுக்கு மரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பருமல்னு சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி தான் என்னதுன்னா சுக்கான்.
சரிங்களா. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எதுனா நங்கூரம்னு சொல்லுவாங்க. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்புக்கு தான் என்னன்னு பேர், நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் இதை கூறுறாங்க. ஸோ கப்பல் செலுத்துபவரை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், மாலுமி, மிகான், நீகான், கப்பலோட்டி. ஸோ இந்த பெயராலலாம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கப்பலை செலுத்தும் முறை. ஸோ காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தான் தமிழர்கள் நன்கு அறிந்திருந்திருக்கினர். ஸோ இவ்வுண்மையை பார்த்திங்கன்னா எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருகன்ற புறப்பாடலில் சொல்லியிருக்காங்க. இதில் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுறாங்க. ஸோ ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கடலில் காற்று வீசும் திசை, கப்பல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கு ஏற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தியிருக்காங்க. திசையில் அதாவது திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தியிருக்காங்க. கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்திருக்காங்க. கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்பட்டது தான் எதுனா இந்த கலங்கரை விளக்கம். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது இருக்கும். களம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல். ஸோ கரைதல் என்றால் அழைத்தல்னு பேர். சரிங்களா, அது நோட் பண்ணிக்கோங்க. கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் என பெயர் பெற்றிருக்கு. சரிங்களா, ஸோ இதையே நோட் பண்ணிக்கோங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, களம் தந்த பொற்பரிசம் களத்தோணியால் கரை சேர்க்குந்து என்று எந்த நூலில் சொல்லியிருக்காங்களாம், புறநானூரில். ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ உங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஆமைகளை யூஸ் பண்ணி தான் அவங்க கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான், பாடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா. ஸோ பாடம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாடத்தை நம்ம என்னது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னதுன்னா ஓடம். சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓடம். ஸோ அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது, முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கான். சரிங்களா. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுக்கான். ஸோ அடுத்து பாருங்கள், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை என்னன்னு சொல்லுவோம். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை என்னன்னு சொல்லுவோன்னா தொகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கங்க, தொகுதி. ஸோ செகண்ட் பாருங்கள், கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கூரம். சரிங்களா. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கூரம். ஸோ இதை எழுதிக்கங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். என்னதுன்னா கண்ணடை. ஸோ என்னது கண்ணடை. ஸோ அடுத்து பாருங்கள், எரானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமரம். சரிங்களா. எரானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமரம். பருமல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு மரம். சரிங்களா. பருமல்னா என்னதுன்னா குறுக்கு மரம். மீகான்னா கப்பலை செலுத்துபவனுக்கு தான் மீகார்னு பேர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு விரிவானம்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில்னு சொல்லிட்டு ஆழ்கடலில் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது, ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் வாஸ்து விட்டுக்கோங்க. சரிங்களா. கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ நூல்வெளி ரொம்ப முக்கியம். நூல்வெளி மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா.
ஸோ நூல்வழி பாருங்கள், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன். யார்? ஜூல்ஸ் வெர்ன். சரிங்களா? என்னது? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று இவர் புகழப்படுபவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவரா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரா. கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் இவர் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை இவர் படைச்சிருக்கார். ஸோ இவர் என்னென்ன புதினம்ன்றது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆழ்கடலின் அடியில்ன்றது என்னது? முதல்ல ஒரு இது புதினமா சிறுகதையா அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது கதையா, கவிதையா, இல்லை புதினமா, சிறுகதையான்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் நமக்கு என்னது பாடமாக தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் இலக்கணம். ஸோ இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கிய வகை சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கிய வகை சொற்கள்னால் என்னன்னு பார்ப்போமா? பூ, வா, அறம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் முதல் 2 சொற்கள் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து கொண்டவை. ஸோ அடுத்த 2 சொற்களும் 3-4 எழுத்துக்களை கொண்டவை. ஸோ இவை அனைத்தும் என்னது? ஒரு பொருள், அனைத்தும் பொருள் தருகின்றன. சரிங்களா? இவை அனைத்தும் என்னது? பொருள் தரும். பூனாலும் பொருள் தரும், வானாலும் என்னது? வான்றதை குறிப்பிடுது. ஸோ வானாலும் பொருள் தரும், அறம்னாலும் என்னது? பொருள் தரும். ஸோ எல்லாமே பொருள் தரும். இவ்வாறு ஓர் எழுத்தும் தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னது? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருமாயின் அதை சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ மொழி, பதம், கிளவி என்பன சொல்லுக்கான வேறு பெயர்கள். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. சொல்லுக்கான வேறு பெயர்கள் என்னது? மொழி, பதம், கிளவி. ஸோ இதெல்லாம் என்னது? சொல்லுக்கான வேறு பெயர்கள். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். ஸோ என்னது? இலக்கண முறைப்படி, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இலக்கண முறைப்படி சொல் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். என்னது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ என்றதை இதை பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே போல் இலக்கிய வகை சொற்களை இயற் சொல் என்னது? இலக்கிய வகை. சரிங்களா? அது இலக்கண முறைப்படி, இது இலக்கிய வகைப்படி. சரிங்களா? எத்தனைனா இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல்னு 4 வகையாக இதை பிரிச்சிருக்காங்க. என்னது? இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இது என்னதுன்னா ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இயற் சொல். ஸோ இயற் சொல்னால் என்னென்னு பாருங்கள். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். ஸோ இந்த சொல்லலாம் கவனிங்க. இதில் பார்த்திங்கன்னா இயல்பாக நமக்கு புரிகிற மாதிரி பொருள் தருது. சரிங்களா? இயல்பாக இருக்குது. ஸோ இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயற் சொற்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இயற் சொல் பார்த்திங்கன்னா இயற் சொல் பார்த்திங்கன்னா பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளிலும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பாருங்கள். பெயர் இயற் சொல்னால் என்னதுன்னா மண், பொன். இதைத்தான் என்னதுன்னா பெயர் இயற் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வினை இயற் சொல்னால் நடந்தான், வந்தான். பெயர்னா அதாவது ஒரு பேரை குறிக்கும். மண்ணுன்றது ஒரு பேர். சரிங்களா? பொண்ணுன்றது ஒரு பேர். அந்த மாதிரி பெயர் இயற் சொல்னால் ஒரு பெயர் சொல்னால் என்னது? ஒரு இடத்தையோ பொருளையோ ஒரு பெயரையோ குறிக்கிறதுக்கு பேர் தான் பெயர் சொல். சரிங்களா? அந்த மாதிரி வினை இயற் சொல்னால் வினைச்சொல்னால் நமக்கு தெரியும். நடந்தான், வந்தான், போனான், அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுதான் வினை இயற் சொல். அடுத்து இடை இயற் சொல்னால் என்னதுன்னா அவனை, அவனால் அப்படின்றதுலாம் வர்றதுலாம் என்னது? இடை இயற் சொல். இந்த மாதிரி உரி இயற் சொல்னால் என்னதுன்னா மாநகர். இந்த மாதிரி வர்றது தான் என்னது? உரி இயற் சொல். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து திரி சொல்னால் என்னன்னு பாருங்கள். வங்கூல், அழுவம், சாட்சினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லில் பார்த்திங்கன்னா இலக்கியங்களில் பயின்று வரும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இவை முறையே காற்று, கடல், சொன்னான். சாட்சினான்னா என்னது? சொன்னான். அழுவம்னா என்னது? கடல். வங்கூல்னா என்னது? காற்று. சரிங்களா? இலக்கிய வகையில் இருக்குது. சரிங்களா? இது மிகுந்த பயன் என பொருள். என்னது? உருபயன்னா மிகுந்த பயன். ஏன்னா இதெல்லாம் பொருள் தரும். ஸோ இது எல்லாமே இலக்கிய வகையில் இருக்குது. இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்களுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரி சொற்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கான அர்த்தம் தெரியும். இது எல்லாமே இலக்கிய வகை சொற்கள்.
ஸோ அப்படிப்பட்ட சொற்களை தான் திரிசொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், திரிசொல்லும் பார்த்திங்கன்னா பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பெயர் திரிசொல் அழுவம், வங்கம்ன்றது. அழுவம்னா என்னது? கடல். வங்கம்னா என்னது? கப்பல். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பேரை குறிக்குது. ஸோ அதனால் இது பெயர் திரிசொல்னு சொல்கிறாங்க. இயம்பினான், பயின்றாள், இது என்னது? வினை திரிசொல்னு சொல்கிறாங்க. இடை திரிசொல் பாருங்கள், அன்ன, மான, இது என்னதுன்னா இடை திரிசொல். கூர், களின்றது உரி திரிசொல். சரிங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், படித்து பாருங்கள். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? என்னது? ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஸோ வங்கம், அம்பி, நாவாய் என்பன பார்த்திங்கன்னா கப்பல்ன்ற ஒரு பொருளை தான் தருதா? சரிங்களா? ஆனால் என்னது? பல சொற்கள் ஒரு பொருளை தான் தருது. ஸோ இது என்னது? ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனப்படும். சரிங்களா? இதழ் என்னும் சொல் பார்த்திங்கன்னா பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனை, ஏடு, நாளிதழ், இந்த மாதிரி பல பொருட்களை தருது. அந்த இதழுன்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் தருது. அந்த மாதிரி இது என்னன்னு பார்த்திங்கன்னா பல பொருட்களை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுன்னு இதை சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், திசைச்சொல். திசைச்சொல்னால் என்னென்னு பாருங்கள், சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் பார்த்திங்கன்னா தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து வந்த தமிழில் வழங்கி வருபவன்னு சொல்கிறாங்க. இது வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். என்னது? இந்த சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ்னா புகை வண்டின்னு சொல்லுவாங்க, இல்லை தொடர் வண்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரயிலுன்றது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் சேர்ந்தது. ஸோ முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணின்றது என்னென்னா கிணறு, பெற்றம்னா என்னதுன்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்களையுமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வட சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் அல்ல, இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள்னு சொல்கிறாங்க. இவ்வாறு வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வட சொற்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வட சொற்களை தற்சமம், தற்பவம் என 2ஆக பிரிக்கிறாங்க. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தற்பவம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ புக் பேக் பார்க்கலாமா? எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இயற் சொல். என்னது? எல்லாருக்குமே எளிதில் பொருள் விளங்குற மாதிரி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற் சொல்லுன்னு சொல்கிறாங்க. பல பொருள் தரும் சொல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிசொல். பல பொருள் தரும் சொல் என்னது? திரிசொல். ஸோ வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், இயற் சொல்னா என்னன்னு கொடுத்துருக்கு. இயற் சொல்னா என்னது? இயற் சொல்னா சோறு. ஸோ இது இயற் சொல். திரிசொல்னா என்னது? திரிசொல்னா அழுவம். இங்கே பாருங்கள், இயற் சொல்னா என்னதுன்னா சோறு, திசை சொல் திரிசொல்னா அழுவம், திசை சொல்னா என்னதுன்னா பெற்றம், வட சொல்னா ரத்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், காலம் 3 வகைப்படும். ஸோ என்னென்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது அதாவது நடந்த செயலை குறிப்பது என்னது? இறந்த காலம். எடுத்துக்காட்டு பார்த்தான், ஆடினான், பறந்ததெல்லாம் என்னது? இறந்த காலத்தில் வரும். நடக்கும் செயலை குறிப்பது என்னது? நிகழ்காலம். அதாவது பார்க்கிறான், ஆடுகின்றாள், பறக்கின்றது, இதெல்லாம் என்னது? நிகழ்காலம். நடக்க போவதை அதாவது நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அங்கே வேறு சொல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னா வேறு சொல். நட, எழுது, ஓடு, சிரி, பிடி, இறங்கு, இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல். இதோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. எதிர்காலம் நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எழுதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், மீதி நீங்களே எழுதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். எழுதுன்றது என்னது? எழுதுன்றதுக்கு இறந்த காலம் பார்த்தீங்கன்னா எழுதினான். சரிங்களா? எழுதினான்றது என்னது?
இறந்த காலம். சரிங்களா? எழுது, எழுதினான். நிகழ்காலம் எழுதுகிறான். எதிர்காலம் எழுதுவான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஓடுன்றதுக்கு ஓடினான்றது இறந்த காலம், ஓடுகின்றான்றது நிகழ்காலம், ஓடுவான் அப்படின்றது எதிர்காலம். சரிங்களா? மீதிகள்லாம் நீங்கள் எழுதுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அவ்வளோதான், பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கலைச்சொல்லறிவும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். கலங்கரை விளக்கம்னா என்னதுன்னா லைட் ஹவுஸ். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலங்கரை விளக்கம்னா என்னது? லைட் ஹவுஸ். பெருங்கடல்னா ஓசோன். கப்பல் தொழில்நுட்பம்னா மேரின் டெக்னாலஜி. என்னது? மேரின் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம்னா மேரின் கிரியேச்சர். சரிங்களா? மேரின் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல்னா சப்மெரின். சரிங்களா? நீர்மூழ்கி கப்பல்னா சப்மெரின். துறைமுகம்னா ஹார்பர். புயல்னா என்னது? ஸ்டோம். மாலுமினா சைலூர். சரிங்களா? மாலுமினா சைலூர். நங்கூரம்னா ஆங்கர். சரிங்களா? நங்கூரம்னா என்னது? ஆங்கர். கப்பல் தளம்னா ஷிப்யார்டு. சரிங்களா? கப்பல் தளம்னா என்னது? ஷிப்யார்டு. ஸோ அவ்வளோதான், இயல் 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இயல் 5 வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 5 இயல் தான் இருக்குது, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.